வாங்கப்பா. நீங்க முதல் முறையா என்னுடைய சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் என்னுடைய வீடியோக்கள முழுசா நீங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயி பார்க்கலாம். வாங்கப்பா. இன்னைக்கு நம்ப மட்டன் 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இத கிரேவி வைக்க போறேன். நான் எப்படி செய்றேன்னு பாருங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, 1 கிலோ மட்டன், 150 கிராம் தக்காளி, கருவேப்பில, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், 1/4 கிலோ சின்ன வெங்காயம் பொடி பொடியாக, ரொம்ப பொடிசாவும் இல்லாத பெருசாவும் இல்லாத கட் பண்ணது. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். எப்படி செய்கிறேன்னு பாருங்க. எந்த ஒரு மசாலாவும் போடாத செய்கிற ஒரு ஆட்டுக்கறி எண்ணெய் தான் சமைக்க போகிறேன். 150 கிராம் 50 மில்லி 100 மில்லி எண்ணெய் காணாது, ஏன்னா 1 கிலோ கறி வேகணும். இந்த மாதிரி எப்போ எதை போடுறேன்னு பாருங்க. நான் ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டை தான் போடுவேன், அதுக்கப்புறம் தான் வெங்காயத்தை போடுவேன், ஆனியன் அப்புறம் தான். ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் பல்ஸ் மோடில் தான் அரைச்சி வச்சுருப்பேன், அந்த நைஸாக அரைச்சி போட மாட்டேன். ஆனால் வெங்காயம் தக்காளி கூட போட்டோன்னா அந்த வாசனை வேற மாதிரி இருக்கும். வெறும் இஞ்சி பூண்டை தனியாக வதக்கும் போது இதனுடைய வாசனையும் டேஸ்ட்டும் மாறி வரும் நம்மளுக்கு. வெந்த உடனே அப்படியே கலர் மாறிடுச்சு பாருங்க. வெந்தா போதும். அப்போ என்ன செய்யும்னா பச்சை வாசனை அடிக்காத இல்லை. நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்கிறது தான், இப்போ மண் சட்டியில் வதக்கும் போது நம்மளுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னு, டக்குன்னு கலர் மாறாது, ஆனால் வெந்துடும். 2 பச்சை மிளகாயை லைட்டாக கீறி போட்டிருக்கேன், ஏன்னா வெடிக்கும், அதனால லைட்டாக. அடுத்தது வெங்காயம், 1/4 கிலோ வெங்காயம். ஸ்லோவாக தான் நடக்கும். அதுக்கப்புறம் வேகும்போது நல்லாவே வெந்து வரும், நல்லா வெந்து வரும். மண் சட்டியில் செய்யறது என்னன்னா, கறி உள் வரைக்கும் நல்லா வெந்து வரும். ஆனால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் மட்டன் கிடைக்கும். அப்போ பீஸ் சின்னதாக போட்டிங்கன்னா சாஃப்டாக நல்லா வேகும். நம்ம நேரடியாக சட்டிலே தான் வேக வைக்கிறோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ தக்காளி 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். கறியில் தண்ணி விடும், அதனால கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்போதான் நம்மளுக்கு எல்லாமே உப்பு மிளகாலாம் போடுறதுக்கு அளவு தெரியும். இதில் நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். இது 1 கிலோ கறிக்கு உப்பு போடுறோம். டேபிள் ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு பத்துலன்னா இந்த நேரத்துல நிறைய போட்டுமா உப்பு அதிகமாக போயிடும். 2வது கறி இழுத்துரும் எல்லாத்தையும். எந்த அளவுக்கு கறியிலேருந்து தண்ணி வெளியில் வந்ததுன்னு பாருங்க. இதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு, ஃபஸ்ட்டாக உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம், ஆனால் இப்போ உப்பு போட வேண்டாம் திரும்ப. இப்போ மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இந்த ஸ்பூனால் நான் போடுறேன். ஒரு கிலோ கறிக்கு நல்லா ஃபுல் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்து 3 போட்டுருக்கேன். எப்படி இருக்கு பார்க்கலாம். இருக்கிற தண்ணியை தான், இன்னும் நான் தண்ணியை ஊற்றல. எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்குது பாருங்க. கறியில் இருக்கிற தண்ணியே பாதி கறி வெந்துடும். அந்த அளவுக்கு அதில் தண்ணி விட்டுட்டே தான் இருக்கு, தண்ணி இறங்கிட்டே இருக்கு பாருங்க. ஆட்டுக்கறியில் மட்டும் அப்படிதான் கரெக்டாக இருக்கு. காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு. கறியில் இருக்கிற தண்ணி தான். இன்னும் நான் தண்ணி மறுக்கிறோம். கிரேவியாக எடுக்கணும்னா தண்ணி நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் அந்த தண்ணி சுண்டுறதுக்கு. தண்ணி குழம்பு வைக்கணும்னா தான் தண்ணி நிறைய ஊற்றி வைக்கலாம். பெரட்டி எடுக்கிறோம்னாக்குள்ள இதுலேயே பாதி வெந்துடும். அதுக்கப்புறம் சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு கிளட்டிக்கலாம். செவரு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால், 1 கிலோ ஆட்டுக்கறி, 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 150 தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் பல்ஸ் மோடில் போட்டது, அதை போட்டு தாளித்து உப்பு இதால் 1.5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள்
வீட்டில் நாங்கள் அரைச்ச மிளகாத்தூள் இதால் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் 1 கிலோ கறிக்கு. ஏன்னா என்னுடைய தூளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, கிரேவியாக எடுக்கிறதுக்கு. அளவுகளும் சொல்லிட்டேன், எப்படி செஞ்சன்றதையும் பாருங்கள். செய்து நீங்களும் இதே மாதிரி உபயோகப்படுத்துங்க. அதுக்கே நாங்கள் வாங்குற கடையில் தண்ணியில் போடாத கறி தான் கொடுப்பாங்க. அதுலேயே அவ்வளோ தண்ணி விட்டுட்டு இருக்கு. சில இடத்துல தண்ணியில் போட்டு கொடுத்துருவாங்க. அது நம்ம வேக வைக்கும்போது என்ன செய்யணும், தண்ணி விட்டுக்கிட்டே தான் இருக்கும். தண்ணி தான் அதிகமாக இருக்கும். அப்போ தண்ணி நம்ம நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா சீக்கிரம் அது நம்மளுக்கு கிரேவியாக வராது. இந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கறியே பாதி வெந்துடுச்சு. ஆனால் அதில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு. ஆட்டுக்கறி நல்லா வேகணும். அதுக்காக கொஞ்சமாக ஒரு 100 மில்லி தண்ணியை ஊற்றி வேக விடலாம். அதான் இந்த 1/2 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அதிலே தண்ணி நிறையா கறியிலே இருந்து தண்ணி விட்டுட்டே இருக்குது. அதனால தான் வெந்து கரெக்டாக வரட்டும். கடைசியாக ஒரு ஃபைனல் டச் இருக்குது. அதை நான் என்னுடைய ஸ்டைலில் அதை செய்து காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டியாத. யாராவது ஆட்டுக்கறி ரொம்ப நேரம் வேகும். ஏன்னா குக்கரில் வேக வைக்கல, தனியாக தான் வேக வைக்கிறோம். இருந்தாலும் தனியாக வேகும்போது தண்ணி பத்தாதுன்னு நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதை கிரேவியாக நம்மளால எடுக்க முடியாது. தண்ணி குழம்பா தான் எடுக்காது. மண் சட்டியில் அப்படின்னும் போது தண்ணி சீக்கிரம் இழுக்காது, கறி வெந்துடும், நல்லா வேகும். இதில் அதுதான் நம்ம அடுத்தது வானலில் இதிலெல்லாம் வேக வைக்கிறத விட இதில் கறி வேகும், தண்ணியை நிறைய இழுக்காது. அடுத்தது குக்கரில் வச்சு வேஸ்ட்டு, குக்கரில் வச்சு சாப்பிட்றது வேஸ்ட்டு. அது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். நாங்கள் கிராமத்தில் எந்த ஒரு பொருளையுமே திறந்து வச்சு தான் வேக வைப்போம். குக்கரில் வச்சு சமைச்சு சாப்பிட மாட்டோம். கறி எந்த கறியானா இதில் ஒரு ஃபைனலாக ஒரு டச்சு. அது என்ன போட போகிறேன்னு பாருங்கள். அதுதான் நம்மளுக்கு வாசனையும் கொடுக்கும். தனி மிளகாத்தூள், இது காஷ்மீரி தூள். அடுத்ததா எண்ணெய். இப்போதான் அந்த டேஸ்ட்டு. 2 ஸ்பூன் எண்ணெயை மேலே அப்படியே ஊற்றி என்ன செய்யணும் அப்படின்னா கிண்டக்கூடாது. அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருந்ததுன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் மாறி இருக்கும். எல்லாமே வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் செய்யறதுக்கும் இதை மாதிரி செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதை மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. நான் ஃபைனலாக அப்படி தான் செய்வேன். நான் லைவ்ல நிறைய போட்டிருக்கேன் சமைச்சு. ஆனால் லைவ் வீடியோவை யாராவது பார்த்தீங்களான்னு தெரியல. ஆனால் போய் பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. நிறைய நம்மளுக்கு மருத்துவத்துக்கு நம்ம நார்மலாக வீட்டு சாப்பாட்லேயே நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு அதில் என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லியிருப்பேன். பாருங்க, பார்த்து நீங்களும் உபயோகப்படுத்துங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்லே வேகட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என்னோட ஆட்டுக்கறி வறுவல், ஆட்டுக்கறி கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்க. வறுவல் இல்லை, கிரேவி எப்படி இருக்குன்னு பாருங்க. பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.